ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாரி கௌதம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தை முகத்த பார்த்தோனே வந்து திருந்தி வந்து ஐஸ்வர்யா கால்ல வந்து விழுந்துட்டு, "என்ன மன்னிச்சிடு ஐஸ்வர்யா, நான் திருந்துட்டேன். இனிமே என் லைஃபே நீயும் என் குழந்தை மட்டும்தான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்னு" சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா ஐஸ்வர்யாக்கு எவ்வளோ துரோகம் வந்து கௌதம் பண்ணியிருப்பாரு. அதனால அதெல்லாம் நினச்சு ஐஸ்வர்யா வந்து கௌதம மன்னிக்கவே மாட்றாங்க. மகா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. "இதில யாரும் தலையிடாதீங்க. தயவுசெய்து விட்டுரு மகா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, கௌதம மன்னிக்கவே மாட்றாங்க. கௌதம ஏத்துக்கவே மாட்றாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல உள்ள எல்லாரும் வந்து சொல்றாங்க. மகா வந்து அவ்ளோ அட்வைஸ் பண்றாங்க. "நீ வந்து உனக்காக இல்லனாலும், உன் குழந்தையோட ஃப்யூச்சர நெனச்சு பாரு. உன் குழந்தைக்கு வந்து லைஃப்ல அப்பான்னு ஒருத்தர் வேணும். அதுக்காகவாவது நீ அவர ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் மனசு மாறி கௌதம ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் பார்த்தீங்கன்னா, ஆசையா தன்னோட குழந்தைய கையில வாங்கி வந்து அவ்வளோ சந்தோஷமா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுறாரு. அதேமாரி ஃபர்ஸ்ட்டு சித்ராதேவியும் திருந்திட்டாங்க. இப்ப வந்து கௌதமும் திருந்திட்டாங்க. கண்டிப்பா 2 பேருமே உண்மையாலுமே திருந்திட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேர்னாலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த குடும்பத்துக்கு வராது. அது மட்டும் இல்லாம ஆஹா கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் முடியவே போது. இன்னும் 1 வாரம் இல்ல 2 வாரம் மட்டும் தான் இருக்க போது. ஸோ இந்த நாடகம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, அவங்கலாம் நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.